Hi friends, welcome to Ahilu Arts channel. நான் உங்கள் ஹோஸ்ட் உமா. இன்றைக்கி நம்ம இந்த டோட் பேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் இதை வந்து மதர்ஸ் டேக்காக மாம் அண்ட் மீ செட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பேஜில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இது வந்து பெரிய பேகு. இது வந்து டோட்டலாக 16 இன்ச்சு லென்த்து, 14 இன்ச் ஹைட் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் வந்து ஒரு 14 இன்ச் ஹைட்டு. ஸோ மொத்த ஹைட் வந்து 28 இன்ச் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நான் வந்து இந்த பெர்னாட் சாஃப்டி சங்கி இந்த யானில் பண்ணியிருக்கேன். அது வந்து சூப்பர் பல்கி 6 தான். ஆனால் மற்ற சங்கி யானை விட இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா கடைசி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, இதுதான் நம்ம அந்த ஷேஷே யான் பேக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டுட்டு அதை சுற்றி 2 சிங்கிள் க்ரோஷே ரோ போடுவேன். சரிங்களா, இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் 30 செயின் போட்டிருக்கேன். அது வந்து 14 இன்ச்சு தான் இருக்குது. சரிங்களா, அப்புறம் நான் வந்து இந்த 2 ரோ இன்க்ரீஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அதில் தான் வந்து எனக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ மொத்தம் எனக்கு டோட்டல் 14 இன்ச் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக பேக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 2 இன்ச்சு கம்மியாக இந்த சிங்கிள் க்ரோஷே ரோ போடுங்க. சரிங்களா, நான் வந்து இப்போது இதில் ஒரு 20 செயின் போட்டு 20 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இதுதான் உங்களுடைய பேசிக் இதாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு இதை போடுங்க. சரிங்களா, இது போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம எப்பயுமே வந்து இந்த ஸ்பைனில் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ தட் நம்மளுக்கு இந்த பக்கமும் சேம் ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த எட்ஜ்லையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் இந்த லாஸ்ட் செயினில் மூணு சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். சரிங்களா, அப்புறம் வந்து இந்த லாஸ்ட் செயின்லேயும் 3 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஸோ ஏன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த இன்க்ரீஸ்க்கு, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே இந்த சைடில் வர்ற இந்த செயினுக்கு. சரிங்களா, நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 21 செயின் போட்டு 20 ஸ்டிச்சு கையில் வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துலையே ஒரு சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் அதே செயின்லேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம இந்த செயினோட இந்த சைடுக்கு வந்துட்டோம். சரிங்களா, அப்புறம் அதே மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அந்த இன்க்ரீஸில் மட்டும்தான் 3 ஸ்டிச் பண்ணுவோம். ஏன் 3 ஸ்டிச்னா, அந்த சைடுக்கு ஒன்று, நடுவில் ஒன்று, இந்த சைடுக்கு ஒன்று. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து அடுத்த ரவுண்ட்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த நடு ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, இதில் 3 ஸ்டிச் இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து இந்த நடு ஸ்டிச்சில் 3 ஸ்டிச் போடுவோம். அப்போ தான் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் ஒன்று வரும். சரிங்களா, இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக போடணுமோ அவ்வளோ ரவுண்டு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த என்ன மாதிரியே சாஃப்ட் சங்கி ஆனில் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு போட்டாலே உங்களுக்கு 4 ரோ வரும் இல்லைங்களா. ஸோ அதுவே வந்து 1 இன்ச்சுக்கு வந்துடும், அதுவே போதும். இல்லை நீங்கள் வந்து எனக்கு பாட்டம் வந்து நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தடவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நான் அந்த டெய்ல் எண்டையும் வீவின் பண்ணிகிட்டே தான் வரேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து சிங்கிள் க்ரோஷே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே. இது ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷே ரவுண்டு தான். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இதில் மட்டும் ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதை எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு கலரில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்கள் வந்து எத்தனை கலர் வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோவையும் ஒரு கலரில் போடலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து 2 கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நான் வந்து அந்த 2 கலருக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த ஒரு ட்ரிபிள் க்ரோஷேவே போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம், நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷேவே போடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டபுள் க்ரோஷேவே போட்டுகிட்டே வரலாம். சரிங்களா, இன்க்ரீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான் போடணும் அதுக்கு. சரிங்களா, இப்போது இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். சரிங்களா? இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 சிங்கிள் க்ரோஷே போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஏற்கனவே ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் நம்ம, ஏன்னா அந்த ரோ போகும்போதே. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ போட்டாச்சு. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ நடுவில் மட்டும் இன்னும் ஒன்று போட்டுட்டு இந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். பட் அது வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது பண்ணுறோம். தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த நடு ஸ்டிச்சில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அடுத்த ரவுண்டுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த ஸ்டிச்சில் நம்ம எந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதில் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். இந்த 2வது ஸ்டிச்சில் தான் இப்போ பாருங்கள் 1 2 3 இருக்குது. இந்த 2வது ஸ்டிச்சில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 3 ஸ்டிச்சில் 1 2 3ல் இந்த நடு ஸ்டிச்சில் தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதே தான் நம்ம வந்து உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு தடவையும் அந்த நடு ஸ்டிச்சில் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கணும். சரிங்களா? ஸோ இதை எத்தனை ரவுண்டு போடணுமோ, நான் வந்து இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை போயிட்டு வருவேன். அதுவே எனக்கு போதும். அது போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் செகண்ட் ரவுண்டு முடிச்சிட்டேன். என்னோடய லாஸ்ட் ஸ்டிச்சில், அதாவது மிடில் ஸ்டிச் தான் இந்த ரவுண்டில் லாஸ்ட் ஸ்டிச்சாக இருக்கும். சரிங்களா? அதில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போதும். இந்த அளவுக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் சும்மா அக்ரிலிக் யார்னில் பண்ணுறேன். 5 mmல பண்ணுறதுனால சின்னதாக வருது. நீங்கள் வந்து சங்கி யார்னில் 8 mm 9 mm ஹூக்கில் பண்ணும்போது அது வந்து பெருசாகவே வரும். சரிங்களா? ஸோ இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் கிடையாது, வெறும் டபுள் க்ரோஷே ரவுண்டு தான். செயின் 3 போட்டுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான். சரிங்களா? இதை தான் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. அன்லஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் க்ரோஷேவும் போடணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 ஸ்டார்டிங் மட்டும்தான் 4 ரவுண்டு வந்து பிளாக்கில் போட்டிருக்கேன். 5th ரவுண்டு வந்து ஒயிட்டில் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து 1 2 3 ரவுண்டு தான் பிளாக்கு. 3 3 3. அடுத்து இதுவும் 3 தான். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்களும் இப்போ நீங்கள் வந்து இதில் 3rd ரவுண்ட்லேயே பிளாக் ஒரு கலரை முடிச்சுட்டு நீங்கள் 4th ரவுண்டே இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு பாட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து 4th ரவுண்டு முடிச்சுட்டு 5th ரவுண்டில் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் 4 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த 5th ரவுண்டில் தான் கலர் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 4 ரவுண்டும் வந்து இதே டபுள் க்ரோஷே ரவுண்டு தான் கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக அப்படியே டபுள் க்ரோஷே போட்டுட்டு சுற்றி வந்து இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 4 ரவுண்டு போட போகிறதில்ல, 2 ரவுண்டு தான் போட்டுட்டு கலர் மாற்றிடுவேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. சரிங்களா? பட் நீங்கள் வந்து எத்தனை ரவுண்டு வேணாலும் நீங்கள் போடலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எத்தனை கலர் மாற்றுறீங்க, எப்படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் கலர் மாற்றினீங்கன்னா இந்த ட்ரிபிள் க்ரோஷேவே போட தேவையில்லை. அந்த கலர்ஃபுல்லான பேக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து இதில் 2 ரவுண்டு போட்டுட்டு கலர் எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் 2 ஃபுல் போட்டு இந்த பக்கம் வந்து இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் செயின் 3 போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கடுத்து எப்படி கலர் மாற்றுறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ரோ டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸை வந்து சிங்கிள் க்ரோஷேவோடையே முடிச்சாச்சு. அதனால தான் வந்து நம்மளுக்கு இது வந்து இப்படி குவிய ஆரம்பிச்சிருது பேக் மாதிரி. நான் ஏன் வந்து சிங்கிள் க்ரோஷேலையே இன்க்ரீஸை முடிச்சிருங்க, இதில் வந்து இன்னும் 2 ரோ கூட போட்டு ஏன் முடிச்சிருங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் டபுள் க்ரோஷேல இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கேப் விழுந்துடும். சரிங்களா? அதனால் பேக் வந்து பாட்டம் வந்து அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்காது. நான் அதனால தான் நீங்கள் எவ்வளோ பெரிய பேக் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு சிங்கிள் க்ரோஷேலையே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 4 ரோ கூட சிங்கிள் க்ரோஷேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே போடும்போது இன்க்ரீஸே பண்ணாதீங்க. சரிங்களா?
இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கலர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 3 அது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இதையும் அப்படியே வீவின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 டைலண்டையும் சேர்த்து வீவின் பண்ணுங்கள். 1. இப்போ நான் வந்து எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு எனக்கு டோட்டலாக தெரியாது. நான் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அது வந்து நமக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? ஏன்னா எப்படியும் பேகு தானே, அதனால் வந்து நம்ம கவுண்ட் படி தான் போகணும் அப்படின்னு இது கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த ட்ரிபிள் க்ரோஷே வேணும்னா மட்டும்தான் இப்படி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒவ்வொரு ரோக்கும் கலர் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டபுள் க்ரோஷே ரோவே போட்டாலே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வேணாம், எனக்கு வந்து பிளாக் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஃபுல் பிளாக் போட்டுட்டு நடுவில் 3 ரோ கண்டினியூஸாக ஒரு ஒயிட் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிளாக்காக இருக்கும், இப்படி ஸ்ட்ரைப்ஸாக இருக்காது. ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய இமேஜினேஷன் பொறுத்து தான். சரிங்களா? எதுவுமே வந்துட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம இது தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த செயின் 3யோட சேர்த்து 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் இல்லைங்களா? அப்புறம் செயின் 1 போடுங்க. ஏன்னா இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். சரிங்களா? ஏன்னா இதில் இதுலேயும் டபுள் க்ரோஷே போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் ரொம்ப அப்படியே பல்ஜ் ஆகி தெரியும், குண்டாக தெரியும். நம்மளுக்கு அது வேண்டாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு செயின் 1 மட்டும் போடுறோம். அப்போ தான் அடுத்த ரோ போடும்போது அதில் ட்ரிபிள் க்ரோஷே போடுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து 5 தான் போடணும்னு இல்லை, எத்தனை ஸ்டிச் வேணாலும் போட்டு இது பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஸ்டிச் தான், ஒரு செயின் தான் போட்டு ஒரு ஸ்டிச் தான் ஸ்கிப் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து இதுவே வந்து இப்படி குண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 செயின் போட்டு 3 ஸ்டிச்சு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 5 டபுள் க்ரோஷே, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான பேட்டர்னுங்க. 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நான் செயின் 1 போட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டிச்சில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் கலர் மாற்றியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இப்போ இதே கலர்லேயே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் 1 போட்டு இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடுறதுல அர்த்தமே இல்லை. ஆமாவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இதுவே போடுறோம். இப்போ நீங்கள் அடுத்த ரவுண்டையும் இதே கலர்லேயே ஒயிட் கலர்லேயே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டு தான், ஒன்றும் இது பண்ணவே முடியாது. ஆமாவா? ஸோ இப்போது அடுத்த 5 டபுள் க்ரோஷே, அடுத்து செயின் 1. மறுபடியும் இதே தான் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபுல் ரவுண்டை கண்டினியூ பண்ணி இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ரவுண்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த பக்கம் 4 ஸ்டிச் இருக்குது. பட் பரவாயில்ல, அதனால ஏன்னா இது வந்து கார்னரில் தானே இருக்குது. ஸோ கார்னரில் நீங்கள் வந்து இந்த செயின் 1 போடலைனாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஏன்னா அது ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்றும் இது பண்ணாதீங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம வந்து ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸ்டிச்சு வந்து தேவையில்லை, நம்மளுக்கு வந்து சைஸ் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை ஸ்டிச் இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து 4 ரோ சிங்கிள் க்ரோஷேயில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம கவுண்ட்டை வச்சு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட்டு இந்த 5 டபுள் க்ரோஷே செயின் 1 மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்படி இந்த செயின் 1 போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் கலர் மாற்றணும்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போது அடுத்த கலர் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் நாட், இதே நீங்கள் வந்து சங்கி யானில் இல்லை, நான் வந்து இந்த காட்டன் யான்லேயே பண்ணுறேன், இல்லை அக்ரிலிக் யான்லேயே பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 1-2 கலர் சேர்த்து வச்சு பண்ணலாம். இல்லைனா ஒரே கலரையே 2 ஸ்ட்ராண்டு வச்சு பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நல்லா திக்காக பெருசாக கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து 8 mm ஹூக் வச்சே பண்ணலாம். சரிங்களா?
அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ செயின் 3 போட்டிருக்கேன். ஸோ டபுள் க்ரோஷேயில் எல்லாத்துலேயும் டபுள் க்ரோஷே தான் போடுறோம். அந்த செயின் 1ல் தான் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். சரிங்களா? நான் இந்த டெய்ல் எண்டை வீவின் பண்ணிகிட்டே வர்றேன். இப்போது 5 டபுள் க்ரோஷே போட்டாச்சு இந்த செயின் 3யோட சேர்த்து. இப்போ வந்து நீங்கள் ட்ரிபிள் க்ரோஷே போடணுன்னா இப்போ இதில் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தி ஆயிரும் இல்லைங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிபிள் க்ரோஷேவை இந்த கீழே இருக்க ஸ்டிச்சில் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து மேலே செயின் 1 போட்டிருக்கோம். அதனால் அந்த செயின் 1 அப்படியே உள்ளே போயிடும். இப்போ இந்த கீழே இருக்குல்ல இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் நான் விடுறேன். நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடணும், 2 தடவை சுற்றி இந்த கீழே இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நல்லா மேலே இழுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து சுருங்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3 ஸ்டிச்சு தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் எப்பயும் போல் 5 டபுள் க்ரோஷே. இப்போது 1 2 நான் இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி செயின் 1 ரோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ரோவில் கலர் மாற்றணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ இது வந்து நான் சின்ன யானில் பண்ணுறேன்றனால அந்த இது வந்து கீழே இறங்கியிருக்குது ஒரு ஸ்டாண்டு தான் வருது. நீங்கள் வந்து சங்கி யானில் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 2 செயின் போட்டு 2 ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா 2 ட்ரிபிள் க்ரோஷே போடும்போது இன்னும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதுங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருந்தேன், 2 தடவை சுற்றி இந்த கீழே இருக்க ஸ்டிச்சிலேருந்து எடுத்து அது மேலே இருக்க செயின் 1 சுருங்காமலே நம்ம மேலே வரைக்கும் இழுத்து ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி வந்து நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இதே ரவுண்டு தாங்க நம்ம திரும்ப திரும்ப போடுறோம். இப்போ நீங்கள் வந்து 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போது இதுக்கப்புறம் இன்னும் 2 ரவுண்டு இதே மாதிரி சாதாரண டபுள் க்ரோஷே, அப்புறம் திரும்ப ஒயிட் கலர் நீங்கள் எந்த இதில் செயின் 1 போடுறீங்களோ அதே கலர்லேயே அந்த கலரை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நான் வந்து ஒயிட் கலர்லேயே தான் நான் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கேன். அதனால தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது ஸ்ட்ரைப்ஸ் வந்து யூனிஃபார்மாக தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் இதே மாதிரி இன்னும் 3 ரவுண்டு, அதுக்கடுத்து ஒரு செயின் 1 ரவுண்டு, அதுக்கப்புறம் இன்னும் 3 ரவுண்டு செயின் 1 ரவுண்டு, எவ்வளோ பெருசு இதை போடணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய பேக் வேணுமோ அவ்வளோ பெரிய பேக் போட்டு இந்த ஹேண்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து நான் டபுள் க்ரோஷேயில் தான் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? 5 டபுள் க்ரோஷே சேர்த்து போட்டிருக்கேன். இதில் வந்து நான் தனியாக அட்டாச் பண்ணல. இப்படி நான் போடும்போதே வந்துட்டு இந்த லாஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுவோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியாக அட்டாச் பண்ணினோன்னா இது வந்து அப்படியே ரொம்ப இழுத்த மாதிரி தெரியும். அப்படியே போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரவுண்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ரவுண்டு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த பக்கம் 3 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 3 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. போதும் நமக்கு. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதே ரவுண்டு, ஓகேங்களா, நீங்கள் எத்தனை தடவை கண்டினியூ பண்ணணுமோ அத்தனை தடவை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் வந்து இப்போ கீழே ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஸ்டிச்சுக்கு அப்புறம் செயின் 1 போட்டிருக்கீங்களோ அதே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரைப்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து 5 ஸ்டிச்சு போட்டுட்டு 6வது ஸ்டிச்சில் செயின் 1 போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே தான் நான் வந்து ஃபுல் இதையும் கண்டினியூ பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு எல்லா ஸ்ட்ரைப்ஸும் வந்து யூனிஃபார்மாக கிடைக்கிது. சரிங்களா? அது ஒன்று தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போவே ஹேண்டில் போட மாட்டீங்க. பட் ஜஸ்ட் நான் வந்து இதுதான் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறதுனால நான் இதே ரவுண்ட்லேயே ஹேண்டில் போடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். சரிங்களா? நம்ம எப்போயுமே கடைசியில் என்ன பண்ணுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். அப்போ தான் வந்து எண்டிங் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். எப்படி பாட்டமில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோமோ அதே மாதிரி எண்டுலேயும் நம்ம
சிங்கிள் க்ரோஷே போடணும். நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறதோ இல்லை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எங்கே வந்து இந்த ஹேண்டில் வரணும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஜாயின் பண்ணால் தான் சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது வெயிட்டு தூக்கும்போது யூனிஃபார்மாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா தனியாக அட்டாச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் தாங்காது. இவ்வளோ பெரிய பேகுக்கு வந்து ஹேண்டில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேகு. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இல்லைனா இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே எத்தனை ஸ்டிச் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து இங்கேருந்து 10 ஸ்டிச்சு நீங்கள் விடுறீங்க, இங்கேருந்து 10 ஸ்டிச்சு விடுறீங்க அப்படின்னா 11ஆவது ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஹேண்டில் போடுங்க. நடுவில் வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்ல கேப் தெரியும். இது நான் சும்மா சின்னது தான் போட்டிருக்கேன்றனால நான் 10 ஸ்டிச்சு விடலை, கம்மியாக தான் விட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரைப்பை தான் வந்து நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? இது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே தான் போட்டேன். இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் 3 போடுறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ அத்தனை ஸ்டிச்சு டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ வந்து நான் இதில் சின்னதாக இருக்குன்றனால 3 டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க்கை டர்ன் பண்ணி திரும்ப 3 டபுள் க்ரோஷே. இப்படி தான் நான் வந்து நம்ம ஹேண்டில் கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ பெரிய ஹேண்டில் போட்டு கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, இந்த பக்கம் இருந்து அதில் எத்தனாவது ஸ்டிச்சில் அட்டாச் பண்ணணுமோ அதில் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 3 ஸ்டிச் இருக்குது. ஸோ நம்ம 3 ஸ்டிச்சு இதில் அட்டாச் பண்ணுவோம். இதை போடுங்க. ஹேண்டில் போட்டுட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு பேக் பண்ணியிருக்கீங்களோ அதே ஹைட்டுக்கு ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதில் 14 இன்ச்சு எனக்கு பேக் இருக்குது. நான் வந்து இதே மாதிரி இங்கே இப்படி இந்த யூ ஷேப் வந்து மொத்தம் 14 இன்ச்சு. அப்போ வந்து இதை ஃபுல்லாக பார்க்கும்போது 28 இன்ச்சு வரும். ஸோ தட் அப்போ தான் வந்து எனக்கு இந்த பேக்கில் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் இந்த ஹேண்டில் தாங்கும். அதுதான் ஒரு சின்ன டிப்பு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து டபுள் க்ரோஷே தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சின்ன வி ஸ்டிச்சு இல்லை ஷெல்லு கூட பண்ணலாம். பட் அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நடு ஸ்டிச் மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுனா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கனால நான் வந்து சிம்பிள் டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை போட்டிருக்கேன் இல்லைங்களா? இப்போ வந்து இதை வந்து இந்த பக்கம் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரைப்பை வந்து அடையாளம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் இதை இப்படியே அட்டாச் பண்ணலாம். நான் ஏன் வந்து தனியாக தைக்காமல் இது கூட அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே இதை கண்டினியூ பண்ணி இந்த பக்கமும் ஹேண்டில் போடணும் இல்லைங்களா? அதுக்காக தான். எதுக்கு அப்படி போடுறோன்னா, அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும், பேக்கும் வெயிட் தாங்கும். ஓகேங்களா? நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டாலும் சரி இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலும் சரி. என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் இதில் நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பக்கம் இருந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்த பக்கம் இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் இங்கேருந்து அட்டாச் பண்ணி இப்படி போனீங்கன்னா இதில் தான் கண்டினியூ பண்ண முடியும். தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி வெளியில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருந்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே பண்ணி கண்டினியூ பண்ணுவீங்க. கண்டினியூ பண்ணி இந்த சைடு வந்த பிறகு இதே மாதிரி இந்த ஸ்ட்ரைப்பை இது வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த பக்கம் எத்தனை ரோ பண்ணியிருக்கீங்களோ அதே தான் இந்த பக்கமும் பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணுவீங்க. தெரியுதுங்களா? ஸோ அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் எத்தனை ஸ்டிச்சிங்கை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஸ்டிச்சு வந்து இந்த பக்கமும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து சும்மா 3 கலரில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இப்படி வித்தியாசமாக தெரியுது. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி யூனிஃபார்மாக தான் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பேக்கும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஹேண்டிலும் பயங்கர சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம்.
ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை பண்ணுவோம். ஓகேங்களா? முக்கியமாக நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.